வெல்கம் டு தமிழா. இன்றைக்கி மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் மொறுமொறுப்பாகவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் கோலா உருண்டை செய்யறதுக்கு இப்போ நான் 1.5 கப்பு மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட போகிறோம். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை இது மூழ்கிற அளவு ஊற்றிடலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை அப்படியே வடிகட்டிட்டு நம்ம இப்போ பச்சை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பச்சை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி ஒட்டை புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா இதை உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வதக்கிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் சின்னதாக ஒரு இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரியுது. இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் செவந்தா போதும். 2 பச்சை மிளகாய், நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு. இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது தான் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல வாசமாகவும் இருக்கும். அது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி நல்லா தூள் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலரிக்கலாம். நல்லா நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒன்று சேர வரணும். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது ஒன்று சேர கலந்துக்கோங்க. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்துடலாம் மிக்சியில். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூட 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, இதெல்லாம் கலந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 1.5 கப்பு மீல் மேக்கருக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் நான் 3/4 கப்பு போட்டுட்டேன், இன்னும் 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எப்படி சேருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நான் 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்தேன், அதில் இவ்வளோ மீந்துருச்சு. இதுவே சரியானதாக இருக்குது. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அப்போ போட்டு பொரிக்க எடுக்க நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் தட்டில். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் போட்டுடலாங்க. இது நல்லா செவக்கட்டும். செவந்ததுன்னா அதுவே மேலே எலும்பி வரும். அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாங்க. லைட்டாக அப்படியே கழட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக செவந்துடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி.
மீல் மேக்கர் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.